அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடலுக்கு வலு தரக்கூடிய கருப்பு கொள்ளு தட்டாப்பயிறு வச்சு ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இதற்கு பேர் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தொக்கு. அதாவது தட்டாம்பயிரும் காணப்பயிரும் போட்ட ஒரு தொக்கு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு சம அளவுக்கு வந்து நான் பயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு கொள்ளும் சரி தட்டாம்பயிரும் சரி சம அளவில் எடுத்திருக்கேன். இதே கருப்பு கொள்ளுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை கொள்ளும் இருந்தால் அதை எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை குக்கரில் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வந்து நீங்கள் வேக வச்சுக்கணும். சைட் பை சைடு ஒரு ரசம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு புளியை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், மிளகாய் வத்தல் இதை போட்டு நல்லா நம்ம ரசத்துக்கு அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதில் மிளகை வந்து நம்ம போட மாட்டோம். ஓகேங்களா? தக்காளியும் சேர்க்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அதாவது கருவேப்பிலையே நிறைய சேர்த்துக்கோங்க இதோட. ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு தாளிப்புலாம் கிடையாது. அந்த ரசத்தை நம்ம அரைச்சோன்னா அதை அப்படியே அந்த புளி தண்ணீரோடு சேர்த்துட்டு நம்ம இதோட சேர்த்துக்கணும். ஓகேங்களா? நீங்கள் மிளகாய் வத்தல் நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா இது காரமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ நான் 3 எடுத்திருக்கேன்னா நீங்கள் ஒரு 5, 6 இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அப்படின்றபோது அந்த ரசத்தை இதோட சேர்க்குறம்போது இன்னும் நல்லா காரமாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயிரும் வெந்துருச்சு. ஒரு பக்கம் ரசத்துக்கும் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம்ல, இப்போ ரசமாக மட்டும் நம்ம சாப்பிட போகிறோம். அதாவது நம்ம பயர் காலையில் சாப்பிட்டுப்போம், மத்தியானம் ரசம் மட்டும் சாப்பிட போகிறோம்னு நினச்சோம்னா இந்த பயர் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணீரை வந்து அந்த ரசத்தோடு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது அந்த ரசத்துக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு பக்கம் ரசமாக ரெடி ஆகும். அதே மாதிரி இந்த ரசம் ரெடி ஆகிற போதே பார்த்திங்கன்னா நம்ம பயறு இருக்குல்ல, அந்த பயருக்கும் இந்த தண்ணீரை தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா இதில் மிளகாய் வத்தல், சீரகம், பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த தண்ணீரை எடுத்து இப்போ வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி ஒரு தொக்கா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ரசத்தை தான் நான் இதில் ஃபுல்லாக ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அடித்து எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தொக்கு. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் அந்த இதை வச்சுக்கிட்டே இருப்பீங்க. பாருங்கள், இப்போ எனக்கு ஒரு பக்கம் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தொக்குக்கான ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தனித்தனியாகவும் சாப்பிட்லாம், இதை கம்பைன் பண்ணியும் சாப்பிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஸ்பைசஸாக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது காரமாக உருளைக்கிழங்கு ஃப்ரையாக இருந்தாலும் சரி, மசாலா கிழங்காக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் மசாலா உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து உளுந்து, பெரிய வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம வேக வச்சுருக்கோம்னா உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கையுமே இதோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் உப்பு பிடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா மல்லி இலையை அதோட தூவிட்டு இறக்கிடணும். அவ்வளோதாங்க, இதுக்கு சைடிஷ்ஷும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூடான சாதத்தில் நம்ம அந்த தொக்கு ஊற்றிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயை இதோடு சேர்த்துக்கணும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெய் சேர்க்குற போது அந்த தொக்குக்கான டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது வந்து ரொம்பவே ஆரோக்கியமான உணவு. நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.